வேண்டுகிறார். அது ஒரு பக்கம். இது அவர்கள் வெற்றி, அவருடைய கடமையாக கூட இருந்துட்டு போகுது. உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அப்பா அம்மா பெற்றுட்டாங்க சார், அது கடமை சார், அது செஞ்சு தான் சார் ஆகணும்பிங்க. அது இந்த செல் எடுக்கிறப்ப உங்கள்கிட்ட பிடுங்கினாங்கன்னா உங்களே அறியாமல் வார்த்தை உங்களே அறியாமல் வரும். அது எப்படி தான் வரும்னு தெரியாது. அந்த மாதிரி வார்த்தைகளை நிறைய நானே அனுபவிச்சிருக்கேன். நீங்களும் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லியிருப்பீங்க. பட் நிச்சயமாக அதே மாதிரி செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க நிறையா, அது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் பார்த்த ஐசக், சமூகத்திற்கு ஒரு நல்லது செய்ய முடியுதுன்னா கடவுள் படைச்சதுல உனக்கு ஒரு சிறந்த படைப்பாக இருக்கும். ஒவ்வொரு பேர் கடவுள் படைக்கும் போது அப்படிதான் படைப்பான். நல்ல டாக்டர்ஸ் கிடையாது. இன்னொன்று தெரியுமா, வெளியில போனோன்னா பிரச்சனை ஒன்னொன்னையும் பிஸ்னஸாக பார்க்க ரெடியா இருக்காங்க. நீ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், மார்க் எடுத்துட்டா இதா இருக்கும், மார்க் எடுத்துட்டா போதும். இல்லை, இங்க ஒவ்வொருத்தரும் நீ என்னவோ ஆக போறன்னு முடிவு பண்ணி அதுக்காக படிச்ச அப்படின்னா உன்னோட சக்சஸ். அதுவும் இந்த வயசுல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தயவுசெய்து 8 மணிக்கு மேல போன் யூஸ் பண்ணாத. 8 மணிக்கு மேல போன் யூஸ் பண்ணா பாடி டெம்பரேச்சர் மாறும், மூளை சூடாகும், தப்பா டெக்ஸ்ட் பண்ணும், தப்பா பேசணும்னு தோணும். அதுவும் தங்கச்சிகளை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், குடும்ப கௌரவத்தை எடுத்துட்டு வந்து உள்ளங்கையில வச்சு உட்காந்துருக்கன்ட்டு. 2 விஷயம் சொல்றேன், ஷார்ட்டா என்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு பொண்ணு இப்போ வரைக்கும் ஒரு மனுஷனோட உழைப்புல இங்க உட்கார்ந்து இருக்கோம்னா, ஆனா இந்த தோடு நல்லா இருக்கானா என் அப்பா வாங்கி கொடுத்ததுனா, இந்த செப்பல் எங்க அப்பா. 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதே கஷ்டம்டா. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நிறைய பேர் ஃபிஷர் மேனுடைய பசங்க உயிரை பணைய வச்சு கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சிட்டு வந்து அதை வித்து தானே உனக்கு ஃபீஸ் கட்டுறாரு, அதை வித்து தானே உனக்கு சாப்பாடு போடுறாரு. நல்லா நினைச்சு பாருவேன், கடலுக்குள்ள இருக்கும்போது ஏதாவது பெரிய புயல் வந்துருச்சு, ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லி. இன்னும் நிறைய அப்பாக்கள் கடல்ல போய் டவர் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு போன் வச்சிருப்பாங்க. ரிங்கு போச்சுன்னா உயிரோடு இருக்காங்கன்னு அர்த்தம், ரிங்கு போகலன்னா இல்லைன்னு அர்த்தம். சரி, இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸை கேள, மேடம் உங்க அப்பா எப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க அப்பாக்கு கண்ண மூடி தேங்க்ஸ் பண்ணலாம். அவ்வளோ கஷ்டத்துலயும் எங்க அப்பா படிக்க வச்சதுனாலதான் இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்கூல்ல, ஐசக் நியூட்டன் ஸ்கூல்ல ஒரு நல்ல பதவியில டீச்சர் பொசிஷன்ல இருக்க. ஏதோ எங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு சப்போர்ட்டா என் சம்பளம் வாங்கி எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், வாடகை கொடுக்கிறோம், சந்தோஷமா இருக்கணும்னா எங்க அப்பா அவ்வளோ கஷ்டத்துல எங்களை படிக்க வச்சதுனாலதான் சொல்லி 1 டிகிரி 2 டிகிரி பிஎட் பிகாம் எம்காம்னு சொல்லி 2 டிகிரி முடிக்க வச்சதுனால பண்ண முடியுதுன்னா ஐ லவ் யூ சோ மச் அப்பா. பாசிட்டிவா 4 வார்த்தை பா. நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்ல, நான் நல்ல மார்க் எடுத்து கவர்மெண்ட் காலேஜ், நான் நல்ல மார்க் எடுத்து நம்ம காலேஜ் இருக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி தராங்க, நான் இருக்கேன்பா. இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டீங்க, காலேஜ் இருக்கு பிளேஸ்மெண்ட் பார்க்கலாம். இன்னொன்னு சொல்லிடுறேன், God bless.